மணிக்குட்டி வந்து ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிட்டாச்சு. சதீஷ் பிக் பண்ணிட்டு வரும்போது அப்படியே என்னையும் பிக் பண்ணிட்டாரு. கிருஷிக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ். சோ நாங்க எங்க போறோம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். க்ளோசிங். எஸ், குட் நியூஸ். இன்னைக்கு தான் எங்களுடைய க்ளோசிங். சோ நாங்க வந்துட்டு க்ளோசிங்க்கு தான் போறோம். சதீஷ் பாருங்க சும்மா ஜம்முன்னு வந்துட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு டிப் டாப்பா வந்துட்டீங்க. ஆமா, நல்ல டிப் டாப்பா வந்துட்டாரு. யானி சும்மா டிப் டாப்பா வந்துட்டாரு. சோ நாங்க என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்போ வீடு வந்து ஃபைனல் வாக் த்ரூ இருக்கு. சோ 1 மணிக்கு நம்ம அங்க இருக்கணும். சோ அதான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடுக்கு போயிட்டு அங்க ஃபைனல் வாக் த்ரூக்கு போகலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு மேபி வீட்டுக்கு வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இருக்கும். ஓ சூப்பர். சோ பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வருவோம்லப்பா. எடுத்துக்கலையா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு க்ளோசிங்க்கு போகணும். க்ளோசிங் டைம் வந்து எங்களுக்கு 3:30 கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மா டைம் பார்த்துட்டு சொன்னாங்க 4 o'clock நல்லா இருக்குன்னு. அதான் சரி எல்லா டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு வாங்கறதுக்குள்ள 4 o'clock ஆயிடும் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டோம் 3:30க்கு. ஸோ கிளம்பலாமாங்க. வீடு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கடா. சவுண்ட் குறையும். நல்லா இருக்காடா? யா. பிடிச்சிருக்கா? யா. ஓகே. गाइस ரெடி for the final walk through? வந்து கண்ணா நல்லா ஓபன் பண்ணி பார்த்து எல்லா இதையும் ஃபால்ட்டையும் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே? எஸ் வாட். வா, அவர் வெளியே வெயிட் பண்றாரு பில்டர். கரெக்ட்டா வந்துட்டோம் on time. So this one, how do you do the orange one? So that's with it out. All you do is just press that down, and then it'll click in, and then you can go past it. Okay. And then it clicks back out. Okay, thank you. ஸோ நாங்கள் வந்து ஃபைனல் வாக் த்ரூ, அதாவது ப்ளூ டேப்பில் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒட்டியிருப்போம். ஸோ அந்த ப்ளூ டேப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபைனலாக நமக்கு வாக் த்ரூ கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளூ டேப் ஒர்க் இருந்ததுன்னா அவங்களே ஒட்டிட்டு நீங்கள் க்ளோசிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு நமக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர் நமக்கு பில்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ஒரே ஒரு இடத்துல தான் ஃபில்டர் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும், இதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹாட் வாட்டர் எங்கே இருக்குது, என்ன எமர்ஜென்சினா அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி எமர்ஜென்சி நம்பர், நமக்கு வந்து 1 year பில்டர் வாரண்ட்டி வந்து வீட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரலாக எதுனா 15 years இருக்குங்க. We cannot go in there, right? Yeah, you need a ladder, but yeah, you can lift that lid if you need to get up there. There is a fresh air unit inside here, so you just lift this lid, go up, and you can slide it over to the side, and there's a fresh air unit right there. So we'll make sure that that's the April air thing. Yep, exactly. ஸோ டோட்டல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் வாரண்ட்டி வந்து 15 years இருக்கா. அதே மாதிரி ரூஃபுக்கு 10 வருஷம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வாரண்ட்டி இருக்குது. ஏன்னா புது வீடுனால நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வாரண்ட்டி வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எதனா 1 வருஷத்துக்குள்ளே எதனா வந்து வீட்டில் தண்ணி லீக் ஆகுதுன்னா அது வந்து ப்ளம்பிங்க்கு வந்து 2 வருஷம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோன்னா அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயாகவே ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஏன்னா நமக்கு வாரண்ட்டி இருக்கிறதுனால. போன வாட்டி நம்ம வந்து சாவி அம்மா கையில கொடுத்துட்டு வீடியோ எடுத்தோம்ல, அந்த அதே ஆஃபீஸ் தான், மூர் அண்ட் ஆல்ஃபன் கிட்ட வந்தாச்சு. போன வாட்டி இங்கதான் எங்க போயிட்டு இதுவும் கரெக்டா சொல்லிட்டு தெரியலையே. சூப்பர். இதுதான் வந்துட்டு இந்த பில்டிங்கு, மூர் அண்ட் ஆல்ஃபனா இது ஒன்று, அந்த பில்டிங் தான் ராலையில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வந்துட்டு பசங்க பாருங்க. தேங்க்யூ. போடா.
30 appointment. Correct time quantum money. அதே தான் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அது இதுன்னு வச்சுருக்காங்க. கம்மிஸ்லாம் வேண்டாம். அவங்க கிட்ட வேறு எதனா சிப்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோ. ப்ரெட்சல் தான் வச்சுருக்காங்க. அண்ணா டாடி கொடுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த அட்டார்னி ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஊர் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி தான் நடக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும், அங்கே தான் இருக்கும். இங்கெல்லாம் அப்படி நடக்காது. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வாக் த்ரூ முடிச்சுட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஊரில் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி தான் நடக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும்ல, ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் இருக்காது. இங்கே எப்படின்னா அட்டார்னி ஆஃபீஸ், அதாவது லாயர்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, வக்கீல், அவங்க ஆஃபீஸ்லேயே வந்துட்டு நம்மளை ஃபுல்லாக வெரிஃபை முதலையே வந்து டாக்குமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட போயிடும். எந்த லாயர்கிட்ட போகிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஸோ பில்டர் வழியாக லாயர்கிட்ட போயிடும். இதெல்லாம் ரொம்ப லீகலாக நடக்கும். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே வந்து நம்ம ஏற்கனவே விசாரித்து வச்சுட்டு, அது மாத்திரம் இல்லை, முன்பணம், அதாவது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம முதலையே பே பண்ணி முடிச்சிடணும். பே பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு முதல்லனா ரொம்ப முதல்ல இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனாக இன்றைக்கி காத்தால பே பண்ணி முடிச்சிடணும், இன்றைக்கி காத்தாலக்குள்ளே. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து சைன் போட சொல்லிடுவாங்க. சைன் போட்டுட்டு நம்மளுடைய பேப்பர் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே டிஜிட்டலைஸ் தான், அதனால் பேப்பர் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னடா பண்ணுற நீ? சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்ற? வாய் தண்ணி பேசுகிறேன். கோல்ஃபிஷ். அதே எதுக்கு நான் அப்பெல்லாம் பண்ணுறேன்? நார்மலாக பேச வேண்டியது தானே. சரி, புது வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்? ரூமை சூஸ் பண்ணிட்டியா? இல்லை. என்னடா அது ரவுட்டர் இருக்கிறேன், அதான் வாங்க. இது ரவுட்டரா? Yeah. இல்லை அந்த ரூம்ல இல்லை டேடி கூட இருக்கிறா. அத்தி கூட இருக்கிறதா உண்டா? ஓகே, நீ செட் ஆயிட்டான். நீடா? நீடா நீ செட் ஆயிட்டியா? வீடு என்ன வீடு? ஏச்சி என்ன ரூம்ன்ட்டு தெரியலையா? இருக்கிறதே 4 ரூமு, இதுல எப்படி உனக்கு? சரி, ஓகே. என்ன ஒரு நக்கல் மாஸ்டர் பெட்ரூம் யாருக்குன்னு கேக்குறான் இவன். மாஸ்டர் பெட்ரூம் மாட்டே போடுறான். மாஸ்டர் பெட்ரூம் எங்க சொல்லியா? நீங்க மாஸ்டர் பெட்ரூம் எங்கன்னு கேட்டா? யா பெட். ஆவ் மூஞ்சிலே குத்து. மாஸ்டர் பெட்ரூம் கேட்டா போறது என்ன? இதுதா என்ன பொக்கமையா ஓடி போயிடுங்க இந்த. குட். அம்மா இறுக்கி வச்சிராத. ஏன் நீ சீரியஸா சொல்ற? நீ ஃபுல்லா டேக்கு வந்துட்டு எக்கச்சக்க சைன் பண்ண போல இருக்கு இல்லம்மா? நீ கொஞ்சம் தான், நீ நான் தானே சைன் பண்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா 2 பேருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு நேரா யாருக்குடா வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம்? நீ கோயிலுக்கு நெக்ஸ்ட் போயிடலாம். கோயிலுக்கு நேரா போகலாம். கோயிலுக்கு போயிடலாமா? அப்படின்னா பசிக்கல உங்களுக்கு? பசிக்கணும் கொஞ்சம். யாருக்கு பசி? இது கையெழுத்துக்குங்க. You're the only one because you're a big bag. மாம்ஸ், யாருக்கு பசிக்குது கையெழுத்துக்குங்க. Oh, what the flip was that for? அனி சும்மா இரு. அப்ப எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். No, but that means we have to come home later. Wait, அம்மா It's gonna be so. அம்மா இப்போ இங்கிலீஷ் ஸ்நாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கம்ஃபுல்லா. எது அந்த பிரச்சனை வராது? சிப்ஸ் சோ அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்புவோம். ஏதோ டவுட் இருக்கு, அதனால இப்பதான் ஆரம்பிச்சோம். கிளம்பிட்டாங்க. Goldfish are terrible, but I still eat them. ஐயோ, எனக்கு கோல்ட்ஃபிஷ் பிடிக்காது. What? The cheddar cheese one? I only eat them like sometimes when I'm like hungry. தமிழ்ல பேசுற கிருஷ்ணா. Maybe go for the steak better than the சும்மா சும்மா ஏன் கேட்காத? Maybe go for the steak. எதுக்கு 4 காபி? நீங்களா 2 காபி தானே சொல்றீங்க. Maybe go for the எனக்கு steak எனக்கு better than the actual goldfish. Shut up. நமக்கு வந்து நமக்கு வந்து ஏன் 4 காபி இந்த வாட்டி? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சிட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்னப்பா? கையெழுத்து போட்டு கை உடைஞ்சு போச்சு. ரொம்ப ஓவரால இவர் கையெழுத்து போட்டு கை உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? தண்டு வாங்க போறா? இருடா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுக்க போறாங்க? தண்டோ. இல்ல Nintendo எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க போறாங்க இப்போ? Key. Not the key. My key. My house. Our house டா. No, my house. அப்பனா அது நீ சம்பாதிச்சு வாங்கணும். Okay. Congratulations.
நாங்கள் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் எல்லா இதையும். என்ன அவ்வளோதானா? டாக்குமெண்ட்டுமே ஃபோல்டரில் போட்டு கொடுக்கல, ஆஸ் யூஷுவல் அப்படியே கொடுத்துட்டாங்க. மொத்தமே இவ்வளோதான் கொடுத்தாங்க, தெரியல எனக்கும். ஸோ வெளில பார்த்தீங்கன்னா மழை பின்னி எடுக்குது. கார் வந்து சரியாயிடுச்சு இல்லை? கொரியர் ஃபீ $40 போட்டான். கொரியரில் அனுப்புவாங்களா மீதி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேளு. ஏய் மெதுவா போ அனிமா, மெதுவா போ அனிமா. நான் இப்போ நனைஞ்சிட்டு போன போல இருக்கு. அனி மழை பெய்யுது, கொஞ்சம் ஸ்பீடா போ, ஓடாத ஸ்பீடா போ. நல்லா மழை பெய்யுதுங்க. இப்போ நேரா கோயிலுக்கு தான் போறதா பிளான். சரி வாங்க போலாம். ஸோ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். வேணாம், ஹானஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு கேரியில் இருக்கா? கேரியில் இல்லை மோரிஸ்வெல்ல இருக்குங்க. மோரிஸ்வெல்ல இருக்கு. ஸோ நாங்கள் அந்த மோரிஸ்வெல்க்காக ஆமாடா, அதான்டா. வேணாம்டா, அது அவ்வளோவா நல்லாவே இல்லை. வெதர் எப்படி இருக்கு பார்த்துட்டு வெளியே இல்லை நீங்களே எங்கேயாவது மீட் பண்ணுறதுனா பண்ணுவோம். ஆனஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இது வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். நாங்கள் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. சுகன்யான்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன பிளான் போட்டிருக்கீங்க? பானிபூரி and mango lassi. மேங்கோ லஸ்ஸியாடா? ஓகே. கிரிஷ் உனக்குடா? உனக்கு என்ன? கட்டப்பா சாண்ட்விச்சா? நிஜமாவா இருக்கு? ஆமா, கட்டப்பா சாண்ட்விச்சா? ஓகே, பெருசா கிடைக்குமோ? ஓகே. எனக்கு மேங்கோ லஸ்ஸி அப்புறம் இரு அவன் சொல்லிட்டோம்டா. நீ சொல்ற. எனக்கா? நானும் என்ன முடிவு பண்ணல, இருங்க. உனக்கு பானிபூரி தானே? மேங்கோ லஸ்ஸி அண்ட் பானிபூரி தானே? ஓகே. டோட்டல் பார்த்தீங்கன்னா $64 எவ்வளவோ சென்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கணும் காமிங்க உங்க. ஆமாம், சத்தமாக இருக்கும், சத்தம் இருக்கும். வாங்க. நல்லா குட்டியா நல்லா அழகா தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இந்த மாதிரி சாண்டியர் லைட் இருந்தா நம்ம கிச்சன் எல்லாத்துக்கும் பெண்டன்ட் லைட்டா போடலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நானா முடிவு பண்ணோம். இங்க black and gold. இன்னும் முடிவு பண்ணலாம்னு நல்லா நம்ம கிச்சனுக்கு நல்லா இருக்கும். மாம்ஸ் நாங்க உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஓகே. அனி எடுக்கறான். சும்மா பா, உங்களுக்கு தான் பா வாங்குனேன். சும்மா தான்டா சொன்னேன், உங்களுக்கு தான்டா. ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. ஆமா, இவங்களுக்கும் அதான் சொல்றேன். இல்ல வந்துரும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் சீக்கிரமா. எப்படி இருக்கு? வேணாம், தட்ஸ் ஓகே, நீ சாப்பிடு, நான் எச்ச பண்ண தேவையில்ல. பரவாயில்ல, நல்லா டீசெண்டாவே நல்லாவே இருக்கு. தேங்க்யூ. ஆமாடா, அனி தான் பானிபூரி வாங்கலாம். எங்கடா அனி? வரத்துக்குள்ள 4 அமுக்கிடுவோமா? டேய் சும்மாடா, அப்புறம் அவன் ஒன்று எடுத்துருப்பான். பரவாயில்லையா? இல்லை எடுக்கலாம். அவன் 2 சாப்பிட்டோம், நம்ம எல்லாருமே ஒன்று எடுப்போம். எங்கே போயிட்டான்? ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்கான். சைனீஸ் பாவ் பாஜி வந்துருச்சு இவருக்கு. ஏய் பார்க்க நல்லா யம்மியா இருக்கே. பானிபூரி. Hopefully. யா. இது சைடுங்க. எப்படி இருக்கு? இந்த கிருஷ்ணங்க வா. நல்லா இருக்கா நீ? ஓகே, தேங்க் யூ. கிருஷ்ண தாடா பன்னீர் சில்லி. யானி நான் ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணவா? யா. Ani say it right now. எங்கடா? சும்மா. Just say it. How much money will you give me right there? $0. இது என்னடா? I'll help you with the winning. What is this? Give me chili paneer. I'll give you tips on how. இது மட்டும் தான் இருக்கு. I know. You're built like you. எப்படி இருக்கு? You're built like Greg. அழகா இருக்குல? You're like cool. இருக்கா? ஸ்பைஸ் காரமா இல்ல கரெக்ட்டா இருக்கா? It's not spicy. இட்ஸ் நாட் ஸ்பைசி. கிருஷ்ண கேட்டோம்னா நாட் ஸ்பைசின்னு தான் சொல்லுவான் ஆக்சுவலா.
ஏய் இன்னொன்னு வந்துச்சுடா. Wow. Thank you. Can I get extra plate please? Thank you. இங்கே இருக்காங்க டேபிள். இல்லையே. எதுல பன்னீர்? பன்னீர் இல்ல வெறும் மிளகா தான் இருக்குது. என்னது அது? எப்படி இருக்கு? Very roast nice. ரொம்ப நல்லா இருக்குமா? Yeah. Okay. Thank you. Chai da. அம்மா நீ வந்து ஃபேஸ் வடை ஐட்ட. இல்லையே கரெக்ட்டா தானே இருக்கு. வாட்டர். டேய் சூப்பரா இருக்குடா இது. இப்போ நீ பாத்தீங்களா? நான் யுஎஸ்ல சாப்பிட்ட வடை பாவுல இது பெஸ்ட் வடை பாவு. அப்படிடா? ஆமாமா. பாவ் பஜ்ஜி கூட ஓகே தான். வடை பாவு பெஸ்டா இருக்குமே. ஏன் மிளகா? வேணாவா? என்ன வேணாவா? எனக்கு வேணாம். மிளகா வேணாமா? இல்ல அது வேணாம். ஏய் ட்ரை பண்றேன். இந்தா. ஏய் இந்தா ட்ரை பண்ணு. ஒரு வாய் ட்ரை பண்ணு. இல்ல வேணா நான் கூட எடுத்துக்கிறேன். சாப்பிடு. ஒரு வாய் ட்ரை பண்ணு. நல்லா இருக்கு. நமக்கு நல்லா இருக்கு. வடை சாப்பிட்டியா? ஓகேவா? பாவி அப்ப நான் சூப்பர் நான் சொல்லிட்டு தரேன். Oh. செமையா இருக்கு டேஸ்ட். உங்களுக்குப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இல்ல? சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு சாட் வந்து சாப்பிடலாம். லைக் ஸ்நாக் மாதிரி. கரெக்டாப்பா? தோசை கூட விற்கிறாங்க. தோசை எல்லாமே இருக்கு. நாங்க வந்து சும்மா நார்த் இந்தியன் ஸ்டைல் வீட்டில் தோசை மாவுலாம் அரைச்சி ரெடியாக தானே வச்சிருக்கேன். நான் தோசை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இயர் இல்லையா என்ன? புஷ் பண்ணி கடைசில ஜனவரி பிப்ரவரி இருக்கு. வயிறு முட்டை தின்னுட்டு வந்திருக்கோம். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போலான்றதுக்காக. அப்படிக்கா வா. யா. I think dinner ஏத்த நான் சாப்பிட்டு ஆயிட்டா. அது டின்னர்ல இல்ல, அது ஸ்நாக். நாங்க என்ன நிறைய சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடவே இல்ல. இவன் சாப்பிட்டது டின்னராம்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு பானிபூரி. அந்த பானிபூரி நம்ம நிறைய சாப்பிட்டோம். எப்படி மழை அடிச்சுது பார்த்தீங்கல்ல நீங்களே வெளியே வரும்போது. இப்போ பாருங்களேன் மழையே இல்லை. சீரியஸ்லி வந்து இந்த ஊரில் வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னு யாருக்குமே தெரியல. டக்குன்னு அவ்வளோ மழை வருது, உடனே வெயில் அடிக்குது. பயங்கர வெதர் வந்து பயங்கர சேஞ்ச் இருக்குங்க. சரி உள்ளே போகலாம். Yeah, I think we should practice for the year. கோயிலுக்கு வந்தாலே ஒரு மாதிரி டிவைன் வாசனை வரும்டா. ஸோ சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டோம் கையோட. சாமிக்கு நமஸ்காரம் உள்ளே போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாவியை வந்து சுவாமி கிட்ட பாதத்தில் வச்சுட்டு சீக்கிரம் கடனெல்லாம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு சுற்றிட்டு வெளியே வந்துடலாங்க. மாம்ஸ் காமிங்க உங்கள் பிரசாதம் தான். எந்த இல்லை உங்களுக்கு நான் சும்மா பிடிச்சிருக்கேன். யா இல்லை சும்மா ஒரு ரூபாய் எடுத்துக்கலாம் எல்லாரும். இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்துட்டு வேற ஒரு சைடில் வந்து ஒருத்தவங்க வந்து வீடு வாங்கியிருக்காங்களாம். செம்ம ஃப்ரெண்ட்லி இல்லை? செம்ம ஃப்ரெண்ட்லி. அவங்க வரும்போது ஜூஸ் வாங்கிட்டானுங்க. ஸோ அவங்க கேரியிலேருந்து மூவ் ஆகுறாங்களாம். ஸோ சாமி படம் இல்லை அதை நான் டாய்லெட் டிஷ்யூ தான் ஊருக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்களா? அரிசி அதெல்லாம் இருக்கும் பாருங்க. அரிசி எடுத்துகிட்டு போகலாம். இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை தனியாக எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்கல்லப்பா. அதுவும் அங்க இருக்கு பாருங்க அந்த ஒத்த வீடு. அதுதான் அவங்க கட்டுற வீடு இல்ல? அவங்க அக்டோபர்ல மூவ் ஆகுறாங்க. என்ன சொன்னாங்க வீடு நம்ம வீட பத்தி? கலர் அவங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. பியூட்டிஃபுல் கலர், நல்ல லாட்டு. லாட்டு சைஸ் தான் சொன்னாங்க. நல்ல பெரிய லாட்டு. நல்ல எப்படியா எல்லாத்தையும் இது பண்ணாங்கன்னு. கீ என்கிட்ட தான் இருக்கு. இரு நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து கோமாதா, அதுக்கப்புறம் சாமி படம், குங்குமம், மஞ்சள் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோம். கிருஷி கையில் வந்து ஒரு தட்டில் வந்து அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு புளி இந்த மாதிரி ஐட்டமும் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதை வந்துட்டு கையில் குட்டி தட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப லைக் ஒரு சாஸ்திரத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்மளுடைய புது வீட்டில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே நுழையலாம் வாங்க. சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ரைட்ல வைக்கலாமா? வெயிட் பண்ணு. இது
காலை காணும். Yeah, yeah. 1 2 3. யா சுவாமி எல்லாம் எடுத்தாச்சா வாங்க. இதுதான் எங்களுடைய சாமி ரூம். கரெக்டா? அப்படியா? கரெக்ட். அப்பா கடவுளே. திரும்ப இப்படி கலைட்டா? அப்பா வாவ் சீரியஸ்லி யா. இனியே நம்மள யாருமே கேட்க மாட்டாங்க நீங்க இப்போ வரலாமா கூடாதா அப்படின்லாம். யார்கிட்டயும் நம்ம பெர்மிட் கூட வாங்க தேவையில்ல. என்ன வரலாமா கூடாதா? லைக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே நடுவுல. வீட்டுக்கு அம்மா பாத்துறதுக்கு இனிமே வந்து ஏன்னா முடிஞ்சிச்சு க்ளோஸ் பண்றாங்கன்னு இனிமே எதுவுமே பிரச்சனை இல்லை. எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகணும். நம்ம வீட்டு அப்பாடா சான்ஸே இல்லைங்க. ஓகே சரி, ரெண்டு பேர் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிடலாமா? இதை எடுத்துட்டு வந்து ஊது. Janaki Vallabha Ramanumo Dasarathanandani Ramanumo Janaki Vallabha Ramanumo Dasarathanandani Ramanumo 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 Raja Ravadabo வீணா பண்ணி Veenapani Vimayal Kalyani Vidya Rubani Saraswati Saranagata Paripalana Hari Sante Swarupani Saraswati Veenapani Vimayal Kalyani Vidya Rubani Saraswati Saranagata. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு நம்ம புது வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. இதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி எங்களுக்காக விஷ் பண்ணி நிறைய பேர் விஷஸ் சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். சீரியஸ்லி வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புறது பாசிட்டிவாக எனக்கு வந்துட்டு விஷஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு என்னால் வந்து உடனே, அதாவது வீடியோ போட்ட உடனே வந்துட்டு நான் உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் எங்களால் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா நெக்ஸ்ட் வீடியோ கிட்ட வந்துடும்போது தான் அந்த டைமில் ரிப்ளை பண்ண முடியல. சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன் எல்லா வீடியோக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ரிப்ளை பண்ண முடியலன்னா ரொம்ப ரொம்ப சாரி. இது வந்துட்டு நாங்கள் ஒர்க்லேருந்து அப்படியே வந்தேன்னா ஸோ அதனால் முடி வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ மைண்ட் பண்ணாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹோம் டூர் கொடுக்குறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. திருப்பவும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய். சீக்கிரம் வீட்டுடைய காரணம் வச்சுட்டு ஜாலியாக இருக்கணும். நல்லா படிக்கணும். அபிஷ்குட்டியும் அனிஷ்குட்டியும் வெல்தியாக இருக்கணும். நமஸ்காரம். We're just praying. We're just praying for flexibility. What? We're just praying. அங்க போய் படிச்சுக்கோங்க. What?